அனைவருக்கும் வணக்கம். உங்கள் ஒய் தமிழ் டெக் சேனல் மூலிமா இன்னைக்கு ஒரு ஸ்பெஷல் உணவோடு வந்திருக்கிறேன். பாரம்பரிய உணவு. இந்த பாரம்பரிய உணவு பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதில் ஒரு ஹின்ஸே இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது புதுமண தம்பதிகள் கல்யாணம் ஆன புதுசில் மாப்பிள்ளை மாமியார் வீட்டுக்கு போகும்போது அவங்களுக்கு இந்த உணவை கொடுத்து உறவு நீடிக்கணும்னு சொல்லி இந்த உணவு தான் முதல்ல போட்டு நம்மளுக்கு அந்த பாரம்பரிய உணவு சமையலில் நம்மளுக்கு சாப்பாட்டுக்கு முன்னாடி வச்சுட்டு இதை சாப்பிட்டதுக்கப்புறம் தான் அடுத்த உணவுகள் கொடுப்பாங்க. அந்த மாதிரி ஒரு உணவு தான் பாரம்பரிய உணவு உக்காலி பொடி ஸ்வீட். உக்காலி பொடி ஸ்வீட் செய்வதற்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அழுத்திக்காங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இப்போ சமைக்கிறதுக்கு போகலாம். முதல்ல ஒரு வானல் வச்சு நல்லா ஹீட்டாக ஆக்கிக்கோங்க. இதில் பார்த்திங்கன்னா ஒரு கால்படி அளவுக்கு தான் நான் இட்லி அரிசியை போட்டுக்கணும். அது குண்டு அரிசின்னு சொல்லுவாங்கள்ல, அந்த இட்லி அரிசியை நீங்கள் போட்டுட்டு சூடான அந்த மிதமான சூட்லேயே வறுத்து எடுக்கணும். அதாவது ரொம்ப நேரம் வறுத்து எடுக்கணும். அப்போ தான் அந்த பொன்னிறமாக வறுத்தெடுத்ததுக்கப்புறம் நம்ம அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். ஆனால் நிறுத்தக்கூடாது. இந்த பாருங்கள், இப்போ இந்த பொன்னிறமாக வறுத்துருச்சு, நம்ம வறுத்தெடுத்துட்டோம். ஸோ இந்த அளவுக்கு பொன்னிறமாக இருந்தால் தான் நம்மளுக்கு இந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும். ரொம்ப விட்டுறாதீங்க, தீஞ்சு போயிடும். ஸோ நல்லா பொன்னிறமாக வறுத்துட்டதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, கொஞ்ச நேரம் ஆற வச்சிடணும். இது நல்லா பாருங்கள் வறுத்தாச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், இந்த பொன்னிறமாக இருக்கிறத அப்படியே கொஞ்ச நேரம் லைட்டாக ஆற வச்சிடணும். இதை ஆற வச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை நம்ம மிக்சியில் போட்டு அடைக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், மிக்ஸி கப்பில் போட்டாச்சு. இப்போ இதை நல்லா ஓரளவுக்கு தான் இது பண்ணணும், ரொம்ப நைஸாக பண்ணிடாதீங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு ஒரு அளவு மீடியமாக மரமரன்னு இருக்கிற அளவுக்கு இருக்கும். ரொம்ப தூள் நைஸ் பண்ணிட வேணாம். ரொம்ப நைஸ் பண்ணிங்கனாலும் டேஸ்ட் ஒரு மாதிரி இருக்கும். இப்போ அரைச்சாச்சு. அரைச்சதை நம்ம என்ன பண்ணியிருக்கோம் பார்த்துக்கோங்க. அரைச்சதை நல்லா லேசாக தண்ணி விட்டு, ரொம்ப தண்ணி விடக்கூடாதுங்க, லேசாக தண்ணி விட்டு பரட்டிக்கணும். கொஞ்ச நேரம் அரைச்சி நம்ம இது பார்த்திங்கன்னா அரைச்சதை இப்போ லேசாக தண்ணி விட்டு அப்படியே பிசைஞ்சிக்கிட்டே இருக்கணும். பதம் நல்லா அந்த புட்டு பதம் வர மாதிரி நம்ம ரெடி பண்ணணும். ஸோ அப்போ தான் அந்த டேஸ்ட் நல்லாயிருக்கும், வேக வைக்கும்போதும் நல்லாயிருக்கும், சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டாக இருக்கும். உக்காலி பொடிங்கிறது பார்த்திங்கன்னா ஃபேமஸே நம்ம சேலம், நம்மக்கிட்ட இந்த சைடு தான் நல்லா ஃபேமஸாக இருக்கும். வேறு எங்கேயும் அதிகமாக இருக்காது. பட் பாரம்பரிய உணவாக இருக்குது. இது சத்துள்ள பொருள். இதில் எந்த ஒரு கெடுதலும் கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்கன்னா நம்ம சத்தான உணவுக்கு நம்ம உண்றதுக்கு குழந்தைங்களுக்கு முதல் எல்லாத்துக்குமே இதாகும். பாருங்கள், இப்போ எப்படி பிடிச்சா எப்படி ஒரு கட்டியாக இருக்கோ அந்த அளவு பதத்துக்கு நம்ம பிசைஞ்சிக்கணும். செஞ்ச கொஞ்ச நேரத்துலேயே பார்த்திங்கன்னா காலி ஆகிடும். ஏன்னு கேட்டால் அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும், குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போது நம்ம இதை வேக வைக்கணும். இதுக்கு இட்லி பானையில் நம்ம இட்லி தட்டில் இதை கொட்டி நம்ம வேக வைக்கணும். அது வரன்னு இருந்தது, இப்போ நம்ம வேக வைக்கிறோம். ஸோ நல்லா கொஞ்சம் நேரம் நல்லா வேக விட்டுட்டிங்கன்னா ஒரு 10 to 15 நிமிஷம் நல்லா வேக விடணும். அந்த வேக வச்சதை பார்த்திங்கன்னா நல்லா வெந்திருக்கா இல்லைன்னு செக் பண்ணிவிட்டு இப்போது நம்ம அதை ப்ரிப்பேர் பண்ணலாம். எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படின்னா, நல்லா அந்த வெந்திருக்கும். இந்த வெந்ததை நம்ம ஒரு பிளேட்டில் கொட்டிட்டு ஒரு 100 கிராம் நாட்டு சர்க்கரையோ, நாட்டு சர்க்கரைங்கும் போது உங்களுக்கு பாரம்பரியமாக இருக்கும், எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. இல்லை அப்படின்னா சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம், சீனியை ஆட் பண்ணிக்கலாம், ஒயிட் சுகரை ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம். அதை இல்லை அப்படின்னா இதுதான் பெஸ்ட்டுன்னு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு, நம்ம குழந்தைங்களுக்கு சத்தான உணவாக இருக்கிறதுக்கு இதுதான் பெஸ்ட்டு, நாட்டு சர்க்கரை. ஸோ நாட்டு சர்க்கரை போட்டு நல்லா தூள் இல்லாமல் பிசைஞ்சிக்கணும். பிசைஞ்சது பார்த்திங்கன்னா நல்லா பாருங்கள், அந்த அந்த கட்டி இல்லாமல் நல்ல தூளாக வர மாதிரி பிசைஞ்சு எடுத்துக்காங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த ஸ்ப்ரெட் ஆகும், நல்லா அந்த மாவும் அந்த சர்க்கரையும் நல்லா ஸ்ப்ரெட் ஆகும். ஸோ சூப்பரான டேஸ்டான பதத்துக்கு கிடைக்கும். ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி
இது வச்சிங்கனாவே ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் தான், நம்ம அதிகம்லாம் இல்லை, கொஞ்சம் தான் நம்ம போட போகிறோம், வேறு எதுவும் செய்ய போகிறதில்ல. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ அதை என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பதம் வந்து கெடாமல் இருக்கிறதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் விட்டு ஒரு தடவை நல்லா வாணலில் போட்டு கிளறி எடுத்துக்கணும். அப்போ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கெடாமல் இருக்கும். இதில் வேணும், உங்களுக்கு அடிஷ்னலாக வேணும் அப்படின்னா இதில் வந்து நீங்கள் கோக்னட்டு, அதாவது தேங்காய் துருவலை வந்து கொட்டி விட்டு நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம், இன்னும் டேஸ்ட்டுக்கு. அப்போது குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஒரு ஒரு நல்ல ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். ஸோ இந்த லாக்டவுன் பீரியடில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸை கொடுத்து குழந்தைகளை என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ உக்காளி பொடி ஸ்வீட்டை வந்து இன்றைக்கி எப்படி செய்வோங்கிறத நம்ம பார்த்தோம். ஒரு பாரம்பரிய உணவு, எல்லோரும் விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு உணவு. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ வந்து நாட்டு சர்க்கரையில் செஞ்சுருக்கோம், சுகரில் செஞ்சாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ சூப்பரான உக்காளி பொடி பாரம்பரிய உணவு இன்றைக்கி செஞ்சுருக்கோம். ஸோ எல்லாம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் தென் ஷேர் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா சேனலில் இருக்கிற இந்த வீடியோஸ் எதாக இருந்தாலும் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக. ஸோ மறக்காமல் உயிர் தமிழ் டெக் ராகம் சமையல் ஸ்பெஷல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.